ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். இன்றைக்கி கவுனரிசி வச்சு ஒரு சூப்பரான கவுனரிசி பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 200 கிராம் கவுனரிசி எடுத்துருக்குறேங்க. எடுத்துருக்கிற கவுனரிசியை ஒரு தடவை நல்ல தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு மஸ்லின் கிளாத்தில் ஒரு 5 நிமிஷம் பரப்பி விடுங்க. அதில் உள்ள ஈரம்லாம் காஞ்சதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. கவுனரிசி பாயாசத்துக்கு வெறும் அரிசி மட்டும் போட்டு பண்ணாமல் கொஞ்சம் பருப்பு போட்டு பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பாசி பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த கப்பில் கவுனரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. இதை கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். துணியில் காய வச்சுருந்த கவுனரிசியில் உள்ள ஈரமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இதை ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ கவுனரிசியை ரவை பதத்துக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கவுனரிசியை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இந்த மாதிரி இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. கவுனரிசி கிரைண்ட் பண்ணதை குக்கரில் சேர்த்துக்கிறேங்க. 1 டம்ளர் கவுனரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல். ஊற வச்சுருந்த 1/4 டம்ளர் பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை. இப்போ குக்கரை மூடி 4 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் வெல்லம் 2 கப் எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் கவுனி அரிசி எடுத்துருந்ததுனால 400 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சாஸ் பேனில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வச்சதை நான் ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்றிருக்கிறேங்க. குக்கரில் வேக வைக்காமல் டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பாட்லேயே கூட வேக வைக்கலாங்க. ஏன்னா அரிசியை ரவை பதத்தில் கிரைண்ட் பண்ணியிருக்கிறோம். அது சீக்கிரம் வெந்துடும். பட் ஓப்பன் பாட்டில் வேக வைக்கும் போது நீங்கள் தண்ணியோட குவான்டிட்டியை செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும் குக்கரில் வச்சதை விட. அதே மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கரண்டி போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இதில் வெல்லம் கரைச்சதை சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொதிக்க கொதிக்க இது திக்காக ஆரம்பிச்சிருங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸை இதோடு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோகனட் மில்க்குக்கு பதிலாக நீங்கள் நார்மல் மில்க் கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. இப்போ கவுனரிசி பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கவுனரிசி பாயாசம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபிங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.